இந்த வீடியோல நிகிதா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி பார்க்க போறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எந்த மாதிரி ஒரு பெண்மணி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவங்களோட நகைய ஒரு கோயில் காவலாளி திருடிட்டதா ஒரு புகார் கொடுத்து, அந்த காவலாளிய அஜித் குமார் அப்படின்ற ஒரு நபரை போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டிருக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இவ்வளவுக்கு எஃப்ஐஆர் பண்ணல, ஒரு சிஎஸ்ஆர் போடல, எதுவுமே போடல. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அவங்களை சித்திரவதை பண்ணி அடிச்சு கொண்டிருக்காங்க. அவர் இறந்து போலன்னா இந்த நியூஸ் வெளியே கூட வந்திருக்காரு. சரி, இந்த நிகிதா இருக்காங்களே, இவங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவங்க எந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு. ஒரு படத்துல காட்டுற வில்லியோட மோசமான ஒரு கேரக்டர்ல இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகத்துல எனக்கு நிறைய பேரை தெரியும். நான் என்ன சொல்றது, ரொம்ப பணக்காரி, நான் நினைச்சா எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஃபுல்லா, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ், அவங்கள்ட்ட பழக்க வழக்கத்துல ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம், 7 லட்சம், 9 லட்சம், 8 லட்சம் இந்த மாதிரி பணங்களை வாங்கி 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 சேர்த்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கி கொடுக்கல. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இவங்க அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாஸ்க போட்டுக்கிட்டு போர்ட்ரேட் ஆனாங்க தெரியுமா? நான் ஒரு டாக்டர் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க டாக்டரும் கிடையாதான். இவங்க ஏதோ ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க, ப்ரொஃபஸரா. அந்த ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய காலேஜ்ல அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் சில பல விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இவங்களோட கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா, இவங்க எப்பவுமே ஒரு தெனாவட்டா தெரிவாங்க. நான் யாரு தெரியுமா, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா, என் பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு பலம் இருக்கு தெரியுமா, எனக்கு எங்கெங்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஒரு தெனாவட்டா சுத்துவாங்க. என்கிட்ட நிறைய நகை இருக்கு அப்படின்றத காமிச்சுக்குவாங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்றத காமிச்சுக்குவாங்க, என் பின்னாடி நிறைய மக்கள் ஆட்கள் இருக்காங்க, பலம் வாய்ந்த ஆட்கள், அதாவது பவர், அதிகாரமுள்ள ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க காலேஜ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. சரி, இவங்களோட அப்பா எந்த மாதிரி அப்படின்னா, துணை கலெக்டரா இருந்தவராம். அவங்களுக்கு பிறந்த மகதான் இந்த நிகிதா அப்படின்ற பொண்ணு. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, இந்த நிகிதா இருக்காங்கல்ல, இவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்துல மடப்புறம் காளியம்மன் கோவில் அப்படின்னு. அங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னா, காரை பார்க்கிங் பண்ணிருக்காங்க. அந்த பார்க்கிங்குக்கு அந்த அஜித் குமார் அப்படின்ற ஒரு நபர் காசு கேட்டிருக்காரு. சோ என்னால காசு கொடுக்க முடியாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்திருக்கு. சோ அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த அஜித் குமாரை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக, நான் உன்னை எப்படி பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு ஒரு திருட்டு புகார் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. ஏன்னா அஜித் குமார் அப்படின்ற இளைஞர் நகையை திருடுறதுக்கான ப்ரூஃப் இதனால் வர போலீஸ் அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க. அடிச்சே கொண்டும் கூட இன்னும் அவங்க திருடினாரு அப்படின்ற ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இன்னும் வெளியே கொண்டு வரல போலீஸ்காரங்கனால. இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நிகிதா அவங்க கொடுத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பெட்டிஷனோட அடிப்படையில அவங்களை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுபடியும் பண்ணல. ஏன்னா எஃப்ஐஆர் பண்றதுக்கு முன்னாடி, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் போலீஸ் இப்ப நிகிதா அவங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பிரச்சனை, அரெஸ்ட் பண்ணலனாலும் பிரச்சனை. ஏன் அரெஸ்ட் பண்ணா பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தவங்க கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க யாரு, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில பல இடங்கள்ல கேஸ் இருக்கு அப்படின்றத விசாரிச்சு பார்க்கணும். இவங்க மேல மோசடி வழக்கு கிட்டத்தட்ட 19 லட்சத்துக்கு மேல மோசடி வழக்கு இருக்கான். மதுரையில இருக்கு, அப்புறம் வேற ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊர்ல மோசடி வழக்கு இருக்கு. இப்படி ஊரு ஃபுல்லாவே நான் விஏஓ வேலை வாங்கி தரேன், எனக்கு 7 லட்சம் கொடு, நான் அந்த வேலை வாங்கி தரேன், எனக்கு இவ்வளவு கொடு, நான் தலைமைச் செயலகத்திலே வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு 25 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இவளுக்கு ஒரு 3 கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு, அதையே மறைச்சு என்னைய ஏமாத்த பார்த்தா அப்படின்னு வேற அவரு ஒரு நபர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பெண்மணி கை வைக்காத இடமே இல்லை, அதாவது அவங்களோட கால் எல்லா இடத்துலயும் பதிச்சுட்டு வந்திருக்காங்க, எல்லா பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த நிகிதா அப்படின்ற பெண்மணி. இதனால இப்ப எந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, உண்மையாவே அஜித் குமார் நகையை திருடனாலதான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, இல்ல இந்த பெண்மணி மேல உள்ள வழக்கெல்லாம் பார்த்தா இவங்க வேணும்னே அஜித் குமாரை பழி வாங்குறதுக்காக, பார்க்கிங் காசு கேட்ட ஒரு காரணத்துக்காக வேணும்னே இந்த மாதிரி ஒரு கேஸ கொடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பிரஷர் வேற பில்ட் ஆகுது. சரி, ஓகே, வேணும்னே கொடுத்ததாவே இருக்கட்டும். ஏன் அஜித் குமாரை கொல்ற அளவுக்கு இவ்வளவு பிரஷர் வரணும் அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த தலைமைச் செயலகத்துல ஒருத்தவர் இருக்காரு பாருங்க, அவரோட பேர் வெளியே இன்னும் வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரோட பேர் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவரோட ஆட்சியில மிகப்பெரிய ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு பேர் அவங்களுக்கு பில்ட் ஆயிரும்.
ஏன் பில்ட் ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு தலைமைச் செயலகத்துல நெருக்கமான உறவுகள்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கும் போது கண்டிப்பா அவங்க டிஎம்கேவா தான் இருக்க முடியும். ஆட்சியில உள்ள ஒரு நபர், அதிகாரத்துல உள்ள ஒரு நபர் கீழே உங்களுக்கு பிரஷர் கொடுத்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஒரே நாள் நைட்டுல 5 காவலாளிகள் சேர்ந்து அஜித்குமாரை விடிய விடிய சித்திரவதை பண்ணிருக்காங்க. அவங்களோட பிறப்புறுப்புல மிளகாப்புடிய தூவுறது, கஞ்சா கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவன் போதையிலையாவது ஏதாவது உளருவானா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த அஜித்குமார் அவருக்கு வந்து நாங்க வந்து 50 லட்சம் நிவாரண உதவி கொடுக்குறோம். 50 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் அப்படின்றது எவ்வளவு தேவை அப்படின்றது அந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா கேட்டாதான் தெரியும். ஏன்னா ஆண்மகன் அப்படின்றது அந்த வீட்டோட ஒரு ஆலமரம். அவன் வந்து எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்துவான். அவன் ஏதோ தெரு ஓரத்துல ஒரு நாய் செத்து கிடந்தா கூட ரோட்ல நம்ம அதை தூக்கி வந்து ஓரமா போட்டு போவோம். அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாய் அடிக்கிற மாதிரி இந்த 5 போலீஸ்காரங்க சேர்ந்து வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. போலீஸ்காரர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து அவங்க வந்து கையில எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இஷ்டத்துல எழுதிக்கிட்டாங்க போல. சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு சட்டமே தேவையில்ல, நான் வைக்கிறதான சட்டம். அதாவது இந்த ஒரு படத்தோட ஒரு சொல்ல, இங்க நான் தான் இது நான் வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்ப வந்து நடந்துக்கிறாங்க. அதாவது கொலை பண்றவன் எல்லாம் ஃப்ரீயா ஊரு சுத்த விட்டுட்டு எந்த தப்புமே பண்ணாம அஜித்குமாரை பிடிச்சிட்டு அவர் திருடனாவே இருந்துட்டு போகட்டும், அதை விசாரணைப்படி முறையா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்துல அவரை வந்து கோர்ட்ல நிப்பாட்டி அதுக்கப்புறம் தானே நீங்க விசாரணையை கண்டினியூ பண்ணிக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் பாத்ரூம் போமா? அதாவது இது வந்து எந்த மாதிரி போலீஸ்காரங்க சொன்னாங்க தெரியுமா? விசாரணையை நடத்திட்டு இருக்கும் போது பிக்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு அஜித்குமார். அது எப்படிங்க? போலீஸ் ஸ்டேஷன் போற எல்லாருக்குமே வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால் உடையுது, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை உடையுது. இதெல்லாம் பேச எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா இவன் இப்படிலாம் பேசுறான், இவனே தூக்கிட்டு போய் உள்ள வச்சு குத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாம பண்ணுவாங்க போல. இந்த வீடியோ தான் ஆதாரம். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நீங்களே பாத்துக்கோங்க. சரி, இப்ப பேசுவோம். இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து நீ எவ்வளவு நாளைக்குதான் கீழே வலிக்கு விழுந்த, கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு அப்படின்ற விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் தெரியும், நீதிபதியா இருக்கக்கூடிய நீதிபதிக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உண்மையாவே அவர் வலிக்கு விழுந்துதான் கால் உடைஞ்சிச்சா, இவர் பிக்ஸ் வந்துதான் இறந்து போனாரா அஜித்குமார், இல்ல இவங்க அடிச்சு கொண்டதுனால இறந்து போனாங்களா? ஏன்னா அவங்க அடிச்சு இடம் ஃபுல்லாமே அவங்க எந்த மாதிரி அடிச்சுங்கன்னா, பைப்பு, இரும்பு கம்பி, கையில என்ன கிடைக்குதோ, அதாவது என்ன சொல்றது, ஒரு நாயை கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டான், அந்த மாதிரி கையில கிடைக்கலாம் தூக்கி வச்சு அடிச்சிருக்காங்க. அவர் அந்த யூரின் போன இடம், ஏன்னா பிறப்புறுப்புல வந்து மிளகா பொடியை வந்து எடுத்து தடவி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை. என்னோட ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த 5 பேருக்குமே இப்ப வந்து என்ன பண்ணீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலா என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு உயிர் போச்சு, அதே மாதிரி 5 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும். இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. இதை வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு மூவ் பண்ணி இந்த 5 பேர் மட்டும்தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்களா, அப்ப இவங்களுக்கு மேல இருந்து பிரஷர் கொடுத்தது யாரு, அந்த தலைமைச் செயலகத்துல இருந்து பிரஷர் கொடுத்தது யாரு அப்படின்ற ஒரு நபரையும் விசாரிக்கணும். ஏன்னா இந்த நிக்கிதா அப்படின்ற பெண்மணியை இன்னும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண கூட இல்லை. ஏன்னா அவங்க நேத்து ஜாலியா கோயம்புத்தூர் ஒரு டீ ஷாப்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி டீ குடிச்சிருக்கும் போது அங்குள்ள பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு, பெண்மணி தானே, இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மக்கள் வந்து அவங்களோட வண்டி நம்பர் எல்லாம் நோட் பண்ணி அவங்கள போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பொதுமக்கள் ஃபுல்லா அவங்கள சிறைப்பிடிச்சு போலீஸ்காரங்களுக்கு 100க்கு உடனே கால் பண்ணி இங்க வாங்க, நாங்க அவளை பிடிச்சி வச்சிருக்கோம், சீக்கிரம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படியும் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண கிட்டக்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு, ஆனா அதை அவங்க பண்ணலையா. அவங்க வர்றதுக்கே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சா, அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இதுல இருந்தே தெரியலையா நிக்கிதா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அப்படமா தெரியுது, இவங்க கொடுத்த கேஸ்ல தான், புகாரின் அடிப்படையில தான் விசாரணை அப்படின்ற ஒரு பேர்ல எஃப்ஐஆர் பண்ணாம எதுவும் பண்ணாம சரியான ப்ரூஃப் இல்லாம ஒரு உயிரை அடிச்சு கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு ஒரு டிலே பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ சொல்றேன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிக்கிதா அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து நிறைய பிரஷர் வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு பிரச்சனை வரும். சரி, இப்ப அரெஸ்ட் பண்ணல, போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா நெட்டிசன்கள், பொதுமக்கள் ஃபுல்லா கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க, இவங்க மேல இவ்வளவு புகார் இருந்து இவ்வளவு நாள் ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு. சோ இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டே கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, கன்ஃபியூஷன்லாம் தான் இருக்கு, இவங்க மேல எந்த மாதிரி இந்த விஷயத்த கேஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா இதுல நிறைய அரசியல் தலையீடுகளும் இருக்கு, நிறைய அரசியல் ஜாம்பவான்களோட தலையீடுகளும் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி ரகசியமா நிறைய விஷயங்களை வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது?
இந்த திருப்போணத்துல அஜித்குமார எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம நாய் அடிக்கிற மாதிரி போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தலையா? அப்ப காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுறோட சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நிக்கிதா அப்படின்ற பெண்மணிக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கமெண்ட்களை கீழே சொல்ல போறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு முடிவை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா பாய். சரி, முடிஞ்ச அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.